ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். தானங்கள் சிறந்தது வித்யா தானம் என்று சொல்லப்படுகிறதே, அதை பற்றி சற்று விளக்கவும் என்பது கேள்வி. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே தொழுமினீர் கொடுமின் கொன்மின் என்று தொண்டடிப்படி ஆழ்வார் மிக அழகாக அடியார்களுக்குள்ளே எப்படிப்பட்ட பாவம் இருக்க வேண்டும் என்பதை காட்டியுள்ளார். நாம் மற்ற அடியார்களை தொழ வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அவர்களிடத்திலே நாம் கொள்ள வேண்டும். எதை என்றால் ஞானத்தை என்று பெரியோர்கள் காட்டுகிறார்கள். பகவத் விஷயத்திலே நாம் அறிந்த விஷயங்களை நன்றாக புரிந்து கொண்டு அதை அனுஷ்டான பரியந்தம் நாம் அதை நடத்தி காட்டும் விதத்திலே இருந்து கொண்டு பிறகு அதை மற்றவர்களுக்கும் பகிர வேண்டும். இதைத்தான் எம்பெருமான் பகவத்கீதையிலே போதையந்த பரஸ்பரம் என்று அருளிச் செய்கிறான். எம்பெருமானை பற்றி மற்றவர்களிடத்திலே நாம் அறிந்த விஷயங்களை பவ்யத்தையோடே பணிவோடே நாம் எந்த பெரியவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டோமோ அவருக்கு நன்றி உணர்வோடே அவர் மூலமாக கற்ற விஷயத்தை நாம் சொல்லுகிறோம் என்ற நல்ல உணர்வோடே மற்றவர்களிடத்தில் பகிர்ந்தோம் என்றால் இதுக்கு என்ன பிரயோஜனம் என்றால் நமக்கும் ஆனந்தம் ஏற்படும், கேட்பவர்களுக்கும் ஆனந்தம் ஏற்படும். இதுதான் பகவத் விஷயத்தை பகிர்ந்து கொள்வதனாலே ஏற்படக்கூடிய பெரிய லாபம். எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டால் அது நம்மிடத்திலே குறைந்துவிடும், யாரிடத்திலே பகிர்ந்து கொண்டோமோ அவருக்கு அது அதிகமாகிவிடும். ஆனா ஞானத்தை மட்டும் நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கும் அது அபிவிருத்தி அடைகிறது, கேட்பவர்களுக்கும் அந்த ஞானம் அபிவிருத்தி அடைகிறது. எப்படி என்றால் நாம் இதை பணிவோடே மற்றவர்களுக்கு தெரிவிக்கும் பொழுது இங்கே காட்டப்பட்ட அர்த்தங்களை நாமும் அனுஷ்டிக்க வேண்டும் என்ற உந்துதல் நமக்கு ஏற்படும். கேட்பவர்களுக்கும் புதிதாக ஒன்றை இன்று தெரிந்து கொண்டோம், அதை நாம் அனுஷ்டானத்திலே கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கும் தோன்றும். இப்படி தோன்றுவதுதான் ஞானத்தை பகிர்வதனுடைய பிரயோஜனமே. ஒருத்தரை ஒருத்தர் முன்னேற்றுவதற்காகத்தான். அதை பவ்யத்தையோட பண்ண வேண்டும், அகங்காரம் இல்லாமல் பண்ண வேண்டும். அப்படி பண்ணினால் அது பெருத்த பிரயோஜனத்தை அளிக்கும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.